தை திருநாள். தமிழர் திருநாளான தைப்பொங்கல் தினத்தன்று விவசாயத்துக்கு உறுதுணையாக இருக்கும் கதிரவனுக்கும் கால்நடைகளுக்கும் நன்றி செலுத்தும் வகையில் பொங்கல் வைத்து வழிபடுவது தமிழர் மரபாகும். இதற்காக மண் வாசனையுடன் கொண்டாடும் நோக்கில் புது மண்பானைகளில் புத்தரிசியிட்டு பாரம்பரிய முறைப்படி பொங்கல் வைப்பது தொன்று தொட்டு பின்பற்றப்பட்டு வருகின்றது. சிலர் வெண்கலம், பித்தளை, அலுமினிய பானைகளில் பொங்கல் பொங்கியும் வழிபடுவர். சூரியனுக்கு பொங்கல் வைக்கும் பானை விசேடமானதால் அதனை பார்த்து பார்த்து வாங்குவதும் பக்குவமாய் அலங்கரிப்பதும் பின்பற்றப்பட்டு வருகின்றது. அலங்கரிக்கப்பட்ட பானையை எடுத்து அதனை சுற்றி மஞ்சள் கொத்து, பூ, அருகம்புல் ஆகியவற்றால் சுற்றி கட்டி அலங்கரிப்பர். மங்களகரமான நல்ல நேரத்தில் கிழக்கு நோக்கி நின்று சூரியனை வழிபட்டு அதன் பிறகு அடுப்பினை 3 முறை சுற்றி அந்த பானையை வைத்து பொங்கல் பொங்க வேண்டும். தமிழர்களின் பாரம்பரிய வழக்கங்களில் ஒன்றாக கோலமிடுதல் உள்ளது. வீட்டில் பொங்கல் அன்று கோலம் போடுவதால் இல்லத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடப்பதற்கு தடை இருக்காது என்பது ஐதீகமாகும். கோலங்களுக்கு மும்மூர்த்திகளின் அருளாசி கிடைக்கச் செய்யும் மகிமையும் உள்ளது. சாதாரண கோலமாவுக்கு பதிலாக பச்சரிசி மாவில் கோலம் போட்டால் மும்மூர்த்திகளின் ஆசி இன்னும் சிறப்பாக கிடைக்கும். பொங்கல் பானை, காளை மாடு, கரும்பு, சூரியன் ஆகிய கூறுகளுடன் பல்வேறு வடிவமைப்புகளை கொண்டதாக கோலம் அமைந்திருக்கலாம். தை திருநாள்.